சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியல. நீட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் டென்ஷன் தான். பாவம், குழந்தைங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஒரு ஃபோக்கஸ்டாக படிக்கணும்னா தேவையில்லாத ப்ராப்ளமு, கொஸ்டின் பேப்பர் அவுட்டு, சிலபஸ் மாறுது, அதுக்கப்புறமா +2ஓட மார்க்கு சேர்க்குறாங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிபிடி மோடில் மாறுதுன்னு இந்த மாதிரி குழப்பங்களை குழந்தைங்களுக்கு கொடுத்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் விடிவு காலம் எப்போ வரும்ன்றது தெரியல. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிபிடி மோடு உண்மையா, 50% ஏதோ பார்த்தீங்கன்னா +2க்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக சென்னையில் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீட்டு சம்பந்தமாவோ ஜேஇ சம்பந்தமாவோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்னை எப்போ வேணாலும் நீங்கள் 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசலாம். ஓகே, வீடியோக்கு போகலாமா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோ பார்க்க வந்திருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஹைப்பும் கிளிக் பண்ணிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்மளை மாதிரி தேவை இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் சேரும். ரைட்டா? நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷன் யார் இருந்தாலும். ஓகே ரைட். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறதுனா 2027 பிக்கஸ்ட் எக்ஸாம் சேஞ்சஸ் கம்மிங்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியுமா அப்படின்னா கன்ஃபியூஷன் தான். வருமா வராதா அப்படின்றது தெரியல. நிறைய பேர் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? சிபிடி எக்ஸாம்ஸ் இருக்குமா? மல்டிபிள் ஷிஃப்ட்ல கண்டக்ட் பண்றாங்களா? ஹைபிரிட் மாடல்ல எக்ஸாம்ஸ் வைப்பாங்களா? டாட்டா ட்ரிவன் அனாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா why NEET 2027 matters more than ever அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஏன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், ஏஷியாலேயே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்றது தான் நீட்டை சொல்றாங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றதா ரிப்போர்ட் கொடுக்குது. ஆனுவல் நீட் யூஜி எக்ஸ்பீரியன்ஸ் போன வருஷத்துல பார்த்தீங்கன்னா 23 லட்சம் இருந்தாங்க, 26க்கு போச்சு. லாஸ்ட் இயர் 22.79 லட்சம் பேர் அப்பியர் ஆயிருந்தாங்க. எம்பிபிஎஸ் சீட்டை பொறுத்த வரைக்கும் 1.2 lakhs சீட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இதுல கவர்மெண்ட் கோட்டான் அப்படின்னு எடுத்தா ஒரு 60 lakhs பிளஸ் சீட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இதுல சீட்டு வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை என்னமோ எவ்வளவு பேர் அப்பியர் பண்றாங்களோ அதுல less than 5% தான் பாத்தீங்கன்னா சீட்டு வாங்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அப்ப why are reforms being discussed? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம பார்த்திருப்போம், அதுக்கு முன்ன வருஷம் பார்த்திருப்போம். 2024லயும் பிரச்சனை தான், 2025லயும் பிரச்சனை தான், இப்போ 2026லயும் பிரச்சனை தான். 2024ல என்ன சார் பிரச்சனை? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சென்டம் இல்லாத மார்க்லாம் 719 714 இந்த மாதிரி எல்லாம் மார்க் எல்லாம் வராத மார்க் எல்லாம் போட்டுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. நார்மலைஸ் பண்ணி டைம் கேப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு. அப்புறமா அதுக்காக பாத்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு இஸ்ரோ ஏற்கனவே இருந்த ஒரு சேர்மன், எக்ஸ் சேர்மன், அவர் தலைமையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கமிட்டி வச்சாங்க. அவங்க சில சஜஷன்லாம் கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு 2025ல பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணாங்க. டஃபு போட்டு பசங்களை அழுத்தி எடுத்துட்டாங்க. பசங்க ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. அது இல்லாம பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல என்ன ஆயிடுச்சு, காத்து மழை அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பசங்களை கன்ஃபியூஸ் பண்ணி மார்க் வாங்க விடாம பண்ணிடுச்சு. ஓகே, அந்த தான் போனா போது 26 டப்பா அட்டகாசமா பண்ணிடலான்னு பார்த்தா 26 எக்ஸாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சூப்பர், அட்டகாசம், அருமை, நாங்க எல்லாமே பக்காவா பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு என்டிஏ சொல்லிட்டே இருந்தாங்க. பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே லீக் ஆச்சு, அதனால எக்ஸாம் கேன்சல் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ராதாகிருஷ்ணன் சார் தலைமையில நிறைய சஜஷன் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் ஃபாலோவே பண்ணாம 2026 எக்ஸாம் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, டமால் ஆயிடுச்சு எக்ஸாம். ஆனா பாதிக்கப்பட்டது என்னமோ மாணவர்கள் தான். இன்னைக்கும் குமுறாங்க, சார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினா சார் என் குழந்தை, ரெண்டாவது எக்ஸாம் மார்க்கே வரல. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 670 மார்க், ரெண்டாவது எக்ஸாம்ல 520 வரல. இந்த எந்த கவர்மெண்ட் இதுக்கு பொறுப்பு ஏத்துப்பாங்க? அந்த குழந்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கர மன உளைச்சல்ல இருக்கு. இந்த மாதிரி 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாத்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம விட்டுட்டாங்க. சில மாணவர்கள் பண்ண தப்புனால, சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேப்பர் வாங்கி எழுதுனதுனால பல லட்சம் மாணவர்கள் பாத்தீங்கன்னா மார்க் டிராப் ஆகி போயிடுச்சு. இது எந்த கவர்மெண்ட் பொறுப்பு எடுத்துப்பாங்க? தமிழக அரசு இதை சம்பந்தமா ஒரு வார்த்தை கூட பேசல.
நீட்டை எடுக்க போறோம்னாங்க. ஆனா நீட்ல பாதிக்கப்பட்ட எங்க மாணவர்களுக்கு என்ன குரல் கொடுத்தாங்க? எந்த மாநில அரசு கொடுத்தது? எக்ஸாம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு நடத்திட்டீங்க. ஆனா ஏற்கனவே நல்லா வந்த மார்க்குக்கு குழந்தை படிச்சு எடுத்தது, ரெண்டாவது எக்ஸாம் அந்த மென்டாலிட்டியே வரல அந்த குழந்தைங்களுக்கு எழுதுறதுக்கு. அப்ப இதுல இருந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்னதான் வந்து பாத்தீங்கன்னா தீர்வு இருக்கு அப்படின்றது தெரியல. மாணவர்கள் இன்னைக்கு கூட நான் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் வந்து கால் பண்ணி கதறாரு, சார் என் குழந்தை அவ்வளவு மார்க் வந்து சார் இந்த வாட்டி வரல சார், என்ன பண்றதே தெரியல சார், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் கூட கிடைக்காது சார், கவர்மெண்ட் கோட்டால கூட போலான்னு ஆசையா இருந்தோம் சார், மேனேஜ்மெண்ட் கோட்டா போற அளவுக்கு எங்களுக்கு பணம் இல்லையே சார், ஃபர்ஸ்ட்ல அவ்வளவு மார்க் வந்து சார் என் குழந்தைக்கு, ரெண்டாவது அந்த எக்ஸாம் வரப்ப இதெல்லாம் ஃப்ராடு நடக்குமா, இப்படி எல்லாம் பேப்பரை லீக் பண்ணிடுவாங்களா அப்படின்னு அந்த மன உளைச்சலே அந்த குழந்தை வந்து ரெண்டாவது எக்ஸாம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியாம போயிட்டான் சார். இந்த மாதிரி எவ்வளவு மாணவர்கள் இருக்கா அப்படின்னு கதறாங்க. கரெக்ட் தான், உண்மைதான். யார் என்ன பண்றது, யார் பூனைக்கு மனம் கட்டுவாங்கன்றதே தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சைடில் இருக்காங்க. ஆனால் அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு அழகாக கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன் கண்டுபிடிச்சி அந்த மாணவர்களை மட்டும் தனியாக எடுத்து ஃபில்டர் பண்ணி அவங்கள பண்ணக்கூடாது அப்படின்றது தெரியல. ஆனால் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸை வந்து கேன்சல் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு வேதனையை கொடுத்துட்டாங்க. நார்த்து சைடில் பாதிக்கப்பட்டாங்க, சவுத்து சைடில் பக்காவாக தான் எக்ஸாம் நடந்தது. ஆனால் எக்ஸாம்ஸை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ரைட், என்னன்றதை பார்க்கலாம். அதுக்காக தான் நீட் கான்ட்ரோவர்சி 2026 ரொம்ப பிரமாண்டமான ஒரு பிரச்சனை ஆனதுனால இதுக்கான தீர்வு காணிக்கணும் அப்படின்றதுக்காக இன்க்ரீசிங் வந்து கேண்டிடேட் வால்யூமும் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. செக்யூரிட்டி கன்சர்னும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பேப்பரை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எடுத்துட்டு போகணும், பிரிண்டிங் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீட் ஃபார் பெட்டர் எக்ஸாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. கீஸும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றது, அதுலயும் தப்பு தான். சரி, கொஸ்டின் பேப்பரை தான் பக்காவா பண்ணல, ரைட்டு, ஓகே. கீஸ் கொடுக்குறாங்க பாருங்க, ஓஎம்ஆர்ல வந்து போட்டு இப்போ எக்ஸாமுக்கு வந்து கீஸ் வந்து கொடுக்குறாங்க, கொஸ்டின் பேப்பரில் தப்புன்றாங்க, அப்புறம் கீஸ் கொடுத்தது தப்புன்றாங்க, சேலஞ்ச் பண்ணுறப்ப மாத்திரான்றாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் 180 கொஸ்டின் பேப்பரை வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் டீமை வச்சு ஒரு கொஸ்டின் பேப்பரை கூட கரெக்டாக பண்ண முடியலையா என்டிஏக்கு அப்படின்றத தான் மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய ஏக்கமாகவும் தயக்கமாகவும் இருக்குது. சரி, ஒரு கொஸ்டின் பேப்பரே இவங்க சரியாக பண்ணல, அடுத்த வாட்டி சிபிடி மோடில் போட்டு 6 நாள் பண்ண போகிறேன்றாங்க, 2 ஷிஃப்ட் பண்ண போகிறேன்றாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஏன்னா போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க வந்து என்டி. அப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஸ்டின் பேப்பரே இவங்களால பண்ண முடியல, மல்டிபிள் கொஸ்டின் பேப்பரே இவங்க என்ன லட்சத்தில் பண்ணுவாங்க அப்படின்ற பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் வைக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படின்றத. இப்போ நம்ம பார்த்தோம், ஒய் கரண்ட் ஸ்டூடெண்ட் சிஸ்டம் இஸ் அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்குறப்ப, ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தி, ஒரே நாளில் எக்ஸாம்ஸ் நடக்குது. எஸ், சிங்கிள் ஷிஃப்டில் வந்து நடக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. தென் வந்து ஓஎம்ஆர் ஷீட் பேஸ் பண்ணி தான் 25 லட்சம் பேர் எடுக்கிறாங்க, அதை ஸ்கேன் பண்ணி எடுக்கணும். கொஸ்டின் பேப்பர் பிரிண்டிங்கும் வந்து மில்லியன்ஸ் கணக்கில் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கு. பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நேஷன் வைட் எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுலேயே பயங்கர பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குப்பா. இதுல இருந்து மேசிவ் லாஜிஸ்டிக்ஸ், ஹை பிரிண்டிங் காஸ்ட், இதெல்லாம் ஃபர்ஸ்டே தெரியலையோ, டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி ப்ராப்ளம், ஓஎம்ஆர் ஸ்கேனிங் ஒர்க் லோடு, ரிஸ்க் ஆஃப் பேப்பர் லெவல், இதெல்லாம் இருக்கிறதுனால இவ்வளவு நாள் தெரியல. இப்பதான் புதுசா வந்ததுனால இதெல்லாம் இருக்கு, அதனால நாங்க மாற்றத்தை நோக்கி போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. A single day national examination require one of the largest coordinated logistic operation in India அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட், ஓகே. நம்ம இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றப்ப, பேப்பர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் பாசிபிள் ஃபியூச்சர் என்னவா மாத்துறாங்க, பேப்பர் பேஸ்டு எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கொடுக்குறாங்க. ஓஎம்ஆர் ஷீட் இருந்ததை மாத்துறாங்களா அப்படின்றதுல டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு தனியாக தேவையில்லை. கம்ப்யூட்டர் பேஸ்டு போகிறப்ப கொஸ்டின் பேப்பர் வரும், அதுலேயே வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணால் போகிறோம். என்ன அதுக்கப்புறம் வந்து மேனுவல் எக்ஸாம் எவால்வேஷன் ஒர்க் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி கரண்ட்டில். இப்போ இதுவே வந்து சிபிடி மோடில் வந்து டக்குன்னு அப்படின்னு வந்து போர்ட்டல் ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் கேப்சர்ன்றதுனால ஈஸியாக ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். பிசிக்கல் பேப்பர்ஸ் வந்து போக வேண்டியது இருக்குது இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில். செக்யூர் டிஜிட்டல் டெலிவரின்றது அதுவும் கொஸ்டின் மார்க் தான். பிசிக்கல் பேப்பரே உங்களால் கரெக்டாக எடுத்துகிட்டு போகல. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாமல் எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, யாருக்கு தெரியும் எங்கே போகுது அப்படின்ட்டு. எந்த இடத்துல வந்து கொஸ்டின் பேப்பர் போச்சு, யார் கொடுத்தா என்ன எதுன்னு தெரியாமையே அழகாக போயிடும். இதுனா கூட பிசிக்கலில் வர்றதுனால கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க. மாணவர்களுடைய ஏக்கங்கள் இருக்குது, தாக்கங்கள் இருக்குது, அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிராகரிக்கப்படுது அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. எங்களுடைய பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு. ரெடியூஸ்டு பேப்பர் ஹேண்ட்லிங், இதை என்ன கேட்டால் அழகாக அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு விட்டுட்டு போயிடலாம். ஆல் இண்டியாவில் ஒரு எக்ஸாம் வச்சிங்க, கம்மி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க, ஒரு 3-4 லட்சம் பேர். அந்தந்த ஸ்டேட்டே அந்தந்த ஸ்டேட்டுக்கு உண்டான சீட்ஸும் வந்து ஃபில்அப் பண்ணிக்க போகுது. எப்படி இருந்தாலும் அந்த ஸ்டேட்டோட சீட்டு வெளியே ஆளுங்க எடுக்க போகிறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு தனி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை வச்சு தேவையில்லாத இவ்வளோ பர்டனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசு ஏற்றுக்கணும், இல்லைனா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கணும், இல்லை என்எம்சி தேவையில்லாமல் தொல்லை எடுத்துக்கணும், இல்லை என்டிஏக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸாம்ஸ்? அந்தந்த இடத்துல விட்டா அவங்கவுங்க +2 மார்க் வச்சு 85% ஃபில்அப்
பண்ணிக்கிட்டோம். 15% ஏற்கனவே பண்ண மாதிரி ஒரு காமன் எக்ஸாம் வச்சுட்டு போங்க, முடிஞ்சு போச்சு, சிம்பிள். இதை விட்டுட்டு இல்ல நாங்க ஒரே எடுத்துதான் நாங்க எடுத்ததை தான் நாங்க பண்ணுவோம், நீட்டு ஒரே எக்ஸாம் தான், அதை வச்சுதான் ஆகணும்னா ஏதோ ஒரு கெயின் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மாணவர்களும் பேரண்ட்டும் வந்து திங்க் பண்றாங்க. ஏதோ கெயின் இருக்குங்க, அதனால தாங்க இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ண மாட்டேன்றான். அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதானங்க, அந்தந்த கவர்மெண்ட் ஃபில்அப் பண்ணிக்க போறாங்க, இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உண்மையா கூட இருக்கலாம், தெரியல எனக்கு. சரியா? எக்ஸ்பெக்டட் அட்வான்டேஜ் ரெடியூஸ்டு பேப்பர், கரெக்ட், பேப்பர் வந்து ஹேண்ட்லிங் வந்து கம்மி பண்ணிடலாம், சூப்பர். பெட்டர் டிஜிட்டல் மானிட்டரிங், டிஜிட்டல் மானிட்டர்ல ஃப்ராட் வராது அப்படின்றது என்ன கேரண்டி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ப்ராசஸிங், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எக்ஸாம் எடுத்தா ஈவினிங் ரிசல்ட் கொடுக்கலாம், இது நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ வந்து 30 நாள் ஆகுது ஒரு பேப்பரை ஸ்கேன் பண்றதுக்கே டைம் எடுக்குது, 25 லட்சம் பேர் ஸ்கேன் பண்ணணும்னா நிறைய யூஜ் ப்ராசஸ். பட் இதெல்லாம் வந்து டக்குன்னு நடக்கும். லோவர் பிரிண்டிங் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் டெஃபிஷியன்சி, ரைட்டா? இது ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து டிஃபிஷியன்சியை வந்து கண்ட்ரோல் வந்து லாஜிஸ்டிக் தேவையில்லை, பிரிண்டிங் ஒர்க்கை இது பண்ணுது, டிஜிட்டல் இதுவாக பண்ணலாம், ரிடியூஸ்டு பேப்பர் ஹேண்ட்லிங், இதெல்லாமே ஓகே தான். ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பக்கா தான். ஆனால் இதில் வந்து ஃப்ராடு நடக்காதுன்னு யார் கேரண்டி கொடுப்பா அப்படின்றது தான் மாணவர்களுடைய ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, ரைட்? தென் மல்டிபிள் ஷிஃப்ட் மாடல், ஒய் எ சிங்கிள் ஷிஃப்ட் மே பிகம் டிஃபிகல்ட்னா அது டிஃபிகல்ட் தான். ஏன்னா இவ்வளோ ஸ்டூடெண்ட்டை வந்து எழுதுறதுக்கு வாய்ப்புகளே கிடைக்காது. நம்ம வந்து பார்த்துருப்போம் நீட் எக்ஸாம் முன்னாடி, இப்போ வந்து சிபிடி மோடில் நடக்கிற எக்ஸாம்ஸ், கியூட் எக்ஸாம் நடக்குது, ஜேஇ எக்ஸாம்ஸ் நடக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய ஐஎம்யூ செட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது தனி எக்ஸாம்ஸ், என்டிஏ கண்டக்ட் பண்ணுறது, கியூட்டு பண்ணுறாங்க இல்லையா? 18 லட்சம் இருந்தது, இப்போ வந்து கிட்டத்தட்ட 22 லட்சம் வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். அதுவும் அலைடு ஹெல்த் சயின்ஸ் வேற ஸ்டூடெண்ட்ஸும் வேற நீட் எக்ஸாம்ஸ் வச்சு தான் அடுத்த வருஷம் சீட் கொடுப்பாங்கன்னு இருக்காங்க. அதனால அந்த க்ரௌடும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் ஷிஃப்ட் வச்சு தான் ஆகணும். பாசிபிள் ஃபியூச்சர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் ஷிஃப்ட் கம்பல்சரி. ஒரு நாளில் வச்சா முடிக்க முடியாது. இது மல்டிபிள் டேஸும் போகும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் ஜேஇயோட எக்ஸாம்ஸ் 13 லட்சம் எழுதுறவங்களுக்கே அதுவே 8 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் பண்ணுறாங்க. இது 22 லட்சம் பேர்னா 6 நாளில் எப்படி முடிப்பாங்க அப்படின்றது தெரியல. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் என்ன ஏதுன்றதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அண்டர் ப்ராசஸ், பார்க்கலாம். ஸ்மாலர் பேட்சஸ், பெட்டர் மானிட்டரிங், லோவர் லாஜிஸ்டிக்கல் ப்ரெஷர் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பெனிஃபிட்ன்றதை என்ன ஓகே தான், அக்செப்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளோ மல்டிபிள் செஷனுக்கான கொஸ்டின் பேப்பரை எப்படி பண்ணுவாங்க, அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சோமே அந்த மார்க்கை வந்து எப்படி வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க, அது ஓப்பனாக இருக்குமா அந்த நார்மலைஸ் பண்ணுறது, இல்லை தெரியாதனமா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிடுவாங்களா அப்படின்றத கொஸ்டின் மார்க் ஸ்டூடெண்ட் மத்தியில் இருக்குது. எக்ஸிஸ்டிங் நேஷனல் எக்ஸாம்ஸ் வந்து ஜேஇ எக்ஸாம், கியூட் எக்ஸாம், கேட் எக்ஸாம்ஸ் இதெல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலைசேஷன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத கொஸ்டின் மார்க்கில் இப்போ ஓடிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓஎம்ஆருக்கும் இப்போ சிபிடி மோடில் மாறினா என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பப்ளிங் எரர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் பண்ணுறப்ப பப்ளிங் எரர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அது வந்து சிபிடி மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன், எத்தனை வாட்டி வேணும்னாலும் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மாற்றிக்கலாம். ஓஎம்ஆரில் பப்ளிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி மேனுவல் எக்ஸாமில். இதுவே சிபிடி மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய விஷயம். பப்ளிங் எரர்ஸ் வந்து வரவே வராதுக்கு வாய்ப்பு சிபிடி மோடில் இருக்குது. பப்ளிங் எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேனுவல் எக்ஸாம்ஸில் வரும். இதுவே நேவிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு, இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். தென் ரிவ்யூ கொஸ்டின்ஸ் அப்படின்றப்ப கொஸ்டினுக்கு மார்க் பண்ணாத வரைக்கும் ரிவ்யூ பண்ணலாம், பட் மார்க் பண்ணிட்டோம்னா பண்ண முடியாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி மோடில் மார்க் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டோம்னா சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிவ்யூ பண்ணிக்கலாம், அப்புறமா வந்து பபுள் பண்ணிட்டு சப்மிட் பண்ணலான்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அது நல்ல விஷயம் தான். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிபிடி மோடில் போகிறப்ப நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பபுள் எரர்ஸ் வராது, நேவிகேஷன்ஸுக்கும் நல்ல ஃப்ளெக்சிபிள், ரிவ்யூ பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நல்ல ஆப்ஷன்ஸு. தென் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணுறோம் இல்லையா, பபுள் பண்ணிட்டோம் அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஃபார் கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுன்னா சப்மிட் ஆகிடும், ரைட்? ரிசல்ட் வந்து ப்ராசஸிங் வந்து ஸ்லோவராக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்து பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். பட் இது வந்து ஃபாஸ்டர். காலையில் இருந்தால் கூட ஈவினிங் கூட ரிசல்ட் வந்து கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் வந்து கரெக்டாக பக்காவாக பண்ணாங்கன்னா ஜம்முன்னு பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்றப்ப கம்ப்யூட்டரில் வந்து இப்போ ஃபெமிலியாரிட்டி இருக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியாரிட்டிலாம் தேவை கிடையாது. கம்ப்யூட்டரில் பசங்களுக்கு ஏபிசிடி எங்கே இருக்குன்றது தெரிஞ்சால் போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இதில் கிடையாது. எல்லாமே ஈஸி. இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்குலாம் சொல்லவே தேவையில்லை, அழகாக அட்டகாசமாக அதெல்லாம் பண்ணிடுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா இதெல்லாம் கம்ப்யூட்டரில் உட்காந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது.
ஏபிசிடி கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ண தெரியணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸை வந்து கிளிக் பண்ண தெரியணும். இதுதான், இந்த 2 விஷயம் தெரிஞ்சால் போதும் அந்த பையன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸை ரொம்ப அட்டகாசமாக பண்ணிடுவான். நிறைய பேரண்ட் வந்து கவலைப்பட தேவையில்லை, ஐயோ கம்ப்யூட்டர் பேஸ்டாமே கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டு இருக்கணுமா, அதெல்லாம் ஒன்றுமே அவசியம் கிடையாது. ரைட்டா? ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அழகாக ட்ரெயின் பண்ணிடலாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே இப்போ ஜெய் பசங்களாம் எழுதுறாங்களா, எப்படி எழுதுறாங்க அவங்களாம்? அதனால் இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. இதை வந்து பெருசாக பிரம்மாண்டமாக வந்து யாரும் பேச தேவையில்லை அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா யூடியூப்ல எல்லாம் போட்டீங்கன்னா பக்கா ஐயோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பேரண்ட்டை பயப்படுத்தி விட்டுறாங்க. ஒன்றுமே கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ரொம்ப சிம்பிள். ரெடினஸ்னா சிபிடி மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஸ்டூடெண்ட் வில் நீட் கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நாள் உட்காந்தானா முடிச்சிடும், 5 நிமிஷம் போதும் அவனுக்கு. ஃபாஸ்டர் நேவிகேஷன், டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்க்ரீன் ரீடிங் வந்து கொஞ்சம் அதுதான் பார்க்கணும். ஸ்க்ரீன் ரீடிங் ப்ராக்டிஸ் வேணும். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வரும், அதை படிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் கொடுத்தா அவன் வந்துருவான். இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் அப்படின்னா டக்குன்னு பிடிச்சிக்கிற அளவுக்கு இருக்காங்க கம்ப்யூட்டர்ல. அதுவும் ரைட்டா, அதை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட், திங்ஸ் தட் மே சேஞ்ச், என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டெலிவரி சேஞ்ச் ஆகும். தென் ஷிஃப்ட் சிஸ்டம் வருது. தென் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ரைட்டா, என்ன சேஞ்சே ஆகாது. என்சிஆர்டி சிலபஸ் தான்ப்பா, சேஞ்சே ஆகாது. அதே பிசிக்ஸ், அதே கெமிஸ்ட்ரி, அதே ஜுவாலஜி, அதே பாட்டனி, அதே கெமிஸ்ட்ரி, இதில் எதுவுமே சேஞ்சஸ் வந்து இருக்கவே இருக்காது. அதுவே 720 மார்க் தான். ரைட்டா, அதனால கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்குமே தவிர சிலபஸும் கொஸ்டின்ஸும் மாறவே மாறாது. இதுவும் இந்த வருஷத்துல என்னன்னு, சப்போஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் வச்சுன்னா மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வரும். அதனால பசங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கம்மி வர ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் என்ன டைப் பண்ணிடலாம். ஆனால் மல்டிபிள் வரப்ப பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணி அழகாக வந்து ஜம்மன் பண்ணிடுவாங்க. ஒன்றும் ரொம்ப அந்த அளவுக்கு டஃப் இருக்காது. இப்போ நம்ம ரூமர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அஃபிஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் ரூமர்ஸ்க்கும் என்னன்னா நிறைய இடத்துல ஏதோ இவங்க போட்டாங்க, ஆனால் இவங்க பாட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு வீடியோ போடுறது, ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு அப்படின்றாங்க. இன்னும் சிபிடி வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, அண்டர் டிஸ்கஷனில் தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ரைட்டா, அதனால இது இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்றல அண்டர் டிஸ்கஷன் தான். சிபிடி மோட்ல வரலாம், வராமல் கூட போகலாம். 2027 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் பிரகாசமா. 2027 கூட வராமல் போகலாம். அதனால ரொம்ப கவலைப்பட வந்தா ஒரு 10 நிமிஷம் போதும் ட்ரெயின் ஆகிறதுக்கு. அதனால நீங்க இதை பத்தி பயப்பட தேவையில்லை. தென் ஓஎம்ஆர் ரிமூவ்டு. ஓஎம்ஆர் கம்ப்யூட்டரில் வந்துன்னா ஓஎம்ஆர் என்னத்துக்கு, அவ்வளோதான், நாட் கன்ஃபார்ம்டு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு இல்லை. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரே போட்டுட்டு அழகாக பண்ணுறதுக்கு என்னத்துக்கு சான்ஸ்? அதெல்லாம் தான் அழகாக சிபிடி மோடில் போகிறப்ப இன்னும் ஈஸியாக பண்ணிடலாம். சொன்னால எரர்ஸ் வராமல் பார்க்கலாம், ஸ்பீடாக பண்ணலாம், எத்தனை வாட்டி சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி வேணாலும் மாற்றிக்கலாம். அதெல்லாம் நல்ல ஆப்ஷன்ஸ் தான். ரெண்டாவது, ஹைப்ரிட் அட்மிஷன் கன்ஃபார்ம்டா அப்படின்னா அதுவும் கிடையாது. என்ன ஹைப்ரிட் அட்மிஷன் கன்ஃபார்ம் சார்? +2 மார்க்குக்கும் பார்க்குறாங்களா சார், நீட்டு மார்க்குக்கும் பார்க்குறாங்களா சார்? என் பையன் 2வது வாட்டி ரிப்பீட் பண்ணுறான் சார், இந்த 2027 வந்தால் நான் +2 மார்க்கு கம்மியாகிடுச்சே சார், அதனால தான் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு எழுத வச்சேன், நான் இன்னொரு வருஷம் பண்ணி எப்படின்னா சீட் எடுத்துடலான்னு பார்த்தேன், இப்போ திடீர்னு +2 வந்து கொண்டாந்துட்டாங்க, அந்த மார்க்கை போட்டாங்கன்னா நாங்களாம் என்ன சார் பண்ணுறது? வராதுப்பா இப்போதைக்கு. இல்லை, 2027 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹைப்ரிட் மாடலில் அட்மிஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா, அதனால் அதை பற்றி கிளாஸ் 12th மார்க் இன்க்ளூட் பண்ண போகிறாங்களா, இதுவும் டிஸ்கஷனில் தான் இருக்குது. ரொம்ப டென்ஷன் ஆக தேவையில்ல. இட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் +2 மார்க் தான் வேணும்னா அட்லீஸ்ட் மினிமம் 2 வருஷம் கழிச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துங்க. மல்டிபிள் ஷிஃப்ட் ஃபைனலா, நோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷனில் இப்போ ப்ராசஸில் தான் இருக்குது. கன்ஃபார்ம்டுனா நம்மளுக்கு சொல்லுவாங்க, பயப்பட தேவையில்லை. ஸ்டூடெண்ட், டு நாட் சேஞ்ச் யுவர் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ஆன் சோஷியல் மீடியா. ரைட்டா, அதனால் அதை பற்றிலாம் ஒன்றும் பண்ணாமல் நீங்கள் என்ன இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிபிடி மோடுனா நான் சொன்ன மாதிரி 5லேருந்து 10 நிமிஷம் அதுக்கான எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டா போதும். அதுக்கானலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக பண்ணிவிடுவாங்க இன்ஸ்டியூஷன்லலாம். அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 70% நீங்கள் கான்செப்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், ரிவிஷன் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ராக்டிஸ்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், ஒரு 10% தான் அதெல்லாம். ரைட்டா, என்சிஆர்டி ரிவிஷனு டெய்லி பண்ணுங்கள், எம்சிக்யூ டைப்ஸ் டெய்லி பண்ணுங்கள். தென் ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதணுமா? இப்போ மார்க் டெஸ்ட் எழுதுறது என்னை பொறுத்த வரைக்கும் உத்திசம் இல்லை. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாம் ரிவிஷன்லாம் வந்ததுக்கு அப்புறமா மார்க் டெஸ்ட் அப்புறமா பார்த்துக்கலாம். மார்ச் ஏப்ரலில் நம்ம வந்து மார்க் டெஸ்ட் பார்த்துக்கலாம். தென் வந்து சிபிடி மார்க் எழுதணுமா, அது கூட சொல்கிறேன்ல, அதெல்லாம் மார்ச் ஏப்ரலில் வந்து நம்ம சிபிடி மார்க் எக்ஸாம்ஸ் பார்த்துக்கலாம். எரர் அனலைஸ் பண்ணுறது எவ்ரி வீக் டெஸ்ட் எழுதுனதுமே நீங்கள் கம்பல்சரி எரர் அனலைஸ் பண்ணி ஆகணும். கோச்சிங் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும்.
இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட் கொடுக்குறாங்க, சப்ஜெக்ட் டெஸ்ட் கொடுக்குறாங்க, கம்பைன்டு டெஸ்ட் கொடுக்குறாங்க, தென் கிராண்ட் டெஸ்ட் கொடுப்பாங்க, தென் அப்புறமா மெகா கிராண்ட் டெஸ்ட்னு வைப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபுல் அனலைசிஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மாக் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சிங்கில் இருக்கக்கூடிய டெஸ்ட் ட்ரெண்டாக இருக்குது. ரைட்டா? ரிஸ்க் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அனலைசிஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டைப் ஸ்ட்ராங் கான்செப்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க். கான்செப்ட் நான் தெளிவாக இருக்கேன் சார் அப்படின்னா அவன் அடிச்சிருவான். எப்படின்னா கொஸ்டின் கேளு, நான் எப்படி கேட்டாலும் அடிச்சிருவேன். ரைட்டா? அப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரியுது, கான்செப்ட் கிளாரிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பேசிக் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கான்செப்ட் நல்லா தெளிவாக இருக்கிறவங்க நீட்டோட எக்ஸாம்ஸ்ல நல்லா கிராக் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது ஒன்லி மெமரைசேஷன் பண்றான் பாருங்க, படிச்சுட்டு மக்கடிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் ரொம்ப டஃப். கொஞ்சம் மாற்றி கேட்டாங்கன்னா அவுட். அதனால ஹை ரிஸ்க் இருக்கு, பார்த்துங்க. மக்கடிக்கிறதெல்லாம் சில இடத்துல எல்லாம் மக்கடிக்கணும், ஃபார்முலா சில இதெல்லாம் மக்கடிக்கணும், அடிக்கணும். ஆர்கானிக்ல எல்லாம் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ்ல எதெல்லாம் வருது அப்படின்றத பார்த்துட்டு அதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும், அதெல்லாம் பண்ணிக்கணும். சரியா? சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு இன்வென்ட் பண்ணாங்கன்னு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் இன்வென்ட் பண்ணும். எங்கெல்லாம் ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்கு, எல்லாம் எங்கெல்லாம் பொட்டானிக்கல் பார்க் இருக்கு, இதெல்லாம் மெமரைஸ் பண்ணும். பட் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி கான்செப்டை மெமரைஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அங்கே ஹை ரிஸ்க் இருக்கு. அதனால சேஞ்ச் வந்து பசங்க பண்ணிக்கணும். அதே கூட டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்னைக்கு மூணு ஹவர் கொடுத்தோமோ அந்த 3 ஹவர்ல எதை எந்தெந்த டைம்ல முடிக்கணும். சயின்ஸுக்கு வந்து பிசிக்ஸ்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும், கெமிஸ்ட்ரி எவ்வளோ டைம் எடுத்துக்கணும், பயாலஜிக்கு பாட்டி ஜுவாலஜிக்கு எவ்வளோ டைம் எடுத்து எந்த டைம்ல முடிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும். பயாலஜிக்கு இவ்வளோ தான் டைம் கொடுக்கணும், அந்த டைம்ல நான் முடிச்சுட்டு அடுத்தது கெமிஸ்ட்ரி போகணும், கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நான் பிசிக்ஸ் போகணும். ஒரே இதில் வச்சிங்கன்னா முடியாது. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில், நான் ஏற்கனவே சொன்னல, இதை பற்றி ரொம்ப ஒரி பண்ண தேவை. கம்ப்யூட்டர் ஸ்கில்லே இல்லை, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா தான் நான் கம்ப்யூட்டர் எக்ஸாம், அதெல்லாம் ஒன்றுமே அவசியம் கிடையாது. அதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸை ஈஸியாக எழுதிடலாம். அதனால் அதை பற்றி ரொம்ப வருத்தப்படாதீங்க. ரெகுலர் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ரைட்? இதெல்லாம் பண்ணோம்னாலே நம்மளால ஜம்முன்னு மார்க் எடுக்க முடியும். ரைட்? நம்ம ட்ரிவன் கன்க்ளூஷன், இப்போ சேஞ்சஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட். சப்போஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் என்னெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணும், எது தேவை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஒரு வாரம் மேக்ஸிமம் போதும் அவங்களுக்கு. தென் மல்டிபிள் ஷிஃப்ட்டில் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். டிஜிட்டல் எக்ஸாம் என்வரான்மெண்ட்டுக்கு பழக்கப்படுத்திக்கணும். தென் பாசிபிள் நார்மலைசேஷன், அதெல்லாம் வந்து பசங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுங்க. வாட் வில் ஸ்டில் டிசைட் ரேங்க், இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணால் கூட என்ன டிசைட் பண்ணும், என்சிஆர்டி மாஸ்டரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேங்க் டிசைட் பண்ணும். ரைட்டா? பயாலஜி அக்யூரசி தான் நம்மளுக்கு ரேங்கை டிசைட் பண்ணும். ஃபிசிக்ஸோட கான்செப்ட் கிளாரிட்டி தான் நம்மளுக்கு மார்க்கை டிசைட் பண்ணும். நம்மளுடைய மாக் டெஸ்ட் நம்ம எவ்வளோ எழுதி எரர் கரெக்ஷன் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறோமோ அதை தான் நம்மளுக்கு பண்ணித்தரோம். சிபிடி என்ன பண்ணும், ஃபெமிலியாரிட்டி ஹெல்ப் பண்ணும் எப்போ சிபிடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா. அதனால் அதை பற்றிலாம் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்ல, டென்ஷன் ஆக தேவையில்ல. நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னாலும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி மே சேஞ்ச் த வே யூ ரைட் இன் இட், பட் என்ன சொல்கிறோம், இட் வில் நாட் சேஞ்ச் தி பயாலஜி, கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ். யூ நீட் டு மாஸ்டர். அதை மாற்ற முடியாது. ரைட்டா? இந்த சப்ஜெக்டோட எக்ஸ்பர்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடியாக இருக்கணும் கான்செப்டில். இந்த 3 சப்ஜெக்ட்லையும் நீ கிளாடியாக இருந்தனா என்ன மாதிரி எக்ஸாம்னா வை நீ அடித்து தூள் கலப்பிடுவ. ஸ்டூடெண்ட் ஹூ பில்ட் ஸ்ட்ராங் கான்செப்ட்ஸ் அண்ட் அடாப்ட் ஏர்லி வில் ஹாவ் த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி எக்ஸாம் ஃபார்மேட். எப்படின்னா இருந்துருப்பா எக்ஸாம் ஃபார்மேட்டு எனக்கு பக்கா அடிச்சுட்டு வந்துடுவோம். ரைட்டா? அதனால் பயப்பட தேவையில்லை. நான் இங்கே என்ன தான் சொன்னாலும் சார் எனக்கு வந்து இந்த வருஷம் கவர்மெண்ட் சீட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, அடுத்த வருஷம் எடுக்கலான்னு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஏதாவது கூட இருந்தே சப்போர்ட் பண்ணி எங்களை எப்படியாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுக்கிற மாதிரி ஏதாவது பேட்ச் தமிழ்நாட்டில் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, எஸ் வி ஹாவ் த பேட்ச். தமிழ்நாட்டில் அண்ணா நகரில் சென்னையில் உங்களுக்கு ஆர்ஜிஆரில் கூடயே இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கான்செப்ட்ஸை நல்லா கிளாரிட்டி கொடுத்து பேசிக்ஸை நல்லா புரிய வச்சு ப்ராப்ளம்ஸை டீச்சர் சால்வ் பண்ணி உங்களையும் சால்வ் பண்ண வச்சு கூடயே இருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த எக்ஸாமில் நீ என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுற பார்த்து உனக்கு OMR பேட்டர்ன்லையும் சரி சிபிடி மாடல்லையும் ரெண்டுத்தையுமே சேர்த்த மாதிரி ட்ரைன் பண்ணி எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ண வச்சு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுக்க வைக்கிறோம் அப்படின்ற கேரண்டி கொடுக்குறோம். இல்லைனா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்ணுற ஆப்ஷனையும் கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபிசிக்ஸில் தெரியாமல் வந்தால் கூட 0லேருந்து உன்னை வந்து ஹீரோ ஆக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து இங்கே ஆர்ஜிஆரில் இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்க வைப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுறோன்ற ஆப்ஷனுக்கு 20 ஸ்டூடெண்ட் தான் பேட்ச். அதனால் இண்டிவிஜுவல் என்ன கிடைக்கும், கேர் கிடைக்கும். ரைட்டா? இமீடியட்டாக ஜாயின் பண்ணணும் ஆசை வந்துருச்சு போல இருக்க 869518 8695 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள்.
ஃபர்தரா இன்னும் நிறைய தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க, கூகுள் ஷீட் ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய பேரு, அப்பா பேரு, எங்க படிச்சீங்க, என்ன மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம டீம் உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.